நம்ம பார்ட் ஒன்ல சகமத் கான் அவங்க ரூம்ல யாருக்கும் தெரியாம இன்ஃபர்மேஷனை இந்தியாவுக்கு அனுப்பும்போது யாரோ ஒருத்தர் அவங்க ரூம் கிட்ட வரைக்கும் வந்து திரும்பி போயிடுறாங்க. அப்பத்துல இருந்து சகமத்துக்கு யாரோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்துருந்தோம். யாராச்சும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருக்கும், கண்டினியூட்டியும் மிஸ் ஆகாது. அந்த நைட்டு சகமத்துக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா இவங்க இருந்ததுக்கான தடையமே இல்லாமல் அழிச்சிருவாங்க பாகிஸ்தான். அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்பையாக இருக்கிறது ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபாகவும் ஆர்மியில் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்க ராணுவ அதிகாரியோட மருமகளாகவும் தான். மாட்டினா சும்மாவை விடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து சகமத் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு வார்த்தையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக வீட்டில் இருக்காங்க. இதே நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஏன்னா சகமத்தோட மாமனார் வந்து கர்னல் ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரியில். அவரை பார்க்க நிறைய பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் கொண்டு வருவாங்க. சீக்கிரட்டான விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க டீ கொடுக்குற மாதிரி உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அப்படியே மெமரைஸ் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. 1971 ஆரம்பத்தில் ஒரு நாள் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே ரகசியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறத கவனிக்கிறாங்க சகமத். அப்போ தான் அந்த டேபிளில் இருந்த மேப்பையும் நம்பர்ஸையும் கவனிக்கிறாங்க. அதை மெமரைஸும் பண்ணுறாங்க. இந்த மேப்பில் இருந்த இன்ஃபர்மேஷன் தான் அதே வருஷம் 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா ஜெயிக்க முக்கியமான காரணமாகவும் பங்களாதேஷ்னு புது நாடு உருவாக காரணமாகவும் இருந்துச்சு. அது என்ன இன்ஃபர்மேஷன், அந்த மேப்பில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த 1971 முன்னாடி பாகிஸ்தான் ரெண்டாக இருந்துச்சு. ஒன்று வெஸ்ட் பாகிஸ்தான், இப்போ இருக்க பாகிஸ்தான். இன்னொன்று ஈஸ்ட் பாகிஸ்தான், அது இப்போ இருக்கிற பங்களாதேஷ். என்னதான் ரெண்டுமே பாகிஸ்தானாக இருந்தாலும் ரெண்டுக்குமே 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் அவங்களோட கேபிட்டல் தலைநகரத்துக்கு போகிறக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகணும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. இதனால் ரொம்பவே கடுப்பான ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் தனிநாடு கேட்டு போராட ஆரம்பித்தாங்க. இதுதான் இந்தியா பாகிஸ்தான் போருக்கான அடித்தளமாகவே இருக்குது. இவங்க தனிநாடுன்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சர்ச் லைட்டை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ இருக்க பங்களாதேஷ் மக்களை நிறைய பேர்த்த கொல்றாங்க. அப்போ தான் முக்தி பாகினிங்கிற ஒரு அமைப்பு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் கிட்டத்தட்ட 1 கோடி ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வராங்க. இப்போ தான் இந்தியாவும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சோவியத் யூனியன் இப்போ இருக்கிற ரஷ்யாவும் களத்தில் இறங்குறாங்க. இந்தியாவும் சோவியத் யூனியனும் முக்தி பாகினிங்கிற அமைப்புக்கு நிறைய ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் டிசம்பர் 3, 1971 அப்போது பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. பாகிஸ்தானோட போர் விமானங்கள் இந்தியாவோட ஏர்பேசஸ் மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க. மெயினாக குஜராத்தோட பூஜில் இருக்க இந்தியாவோட ஏர்பேசஸ் சிவியராக டேமேஜ் ஆகுது இந்த அட்டாக்னால. பாகிஸ்தான் இந்த ரன்வேலேருந்து எந்த ஒரு போர் விமானங்களும் டேக் ஆஃப் ஆகாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. இங்கே தான் இந்தியாவோட சிங்கப்பெண்கள் களத்தில் இறங்குறாங்க. இந்த விமான தளத்தில் தாக்குதல் நடந்ததை பார்த்து அங்கே பக்கத்தில் இருந்த வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 300 பெண்கள் வராங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த ரன்வே சரியானாதான் இந்தியா திரும்பவும் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை கொடுக்க முடியும்னு. உடனே அந்த பெண்கள் அந்த டேமேஜ் ஆன ரன்வேவை சரி பண்ண பெரிய கல் மண்ணுன்னு சுமந்துட்டு வந்து இரவும் பகலும் பார்க்காம கண்டினியூஸாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த ரன்வே சமமாக இருந்தால் தான் இந்தியாவோட போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியும். பாகிஸ்தான் இன்னொரு தாக்குதலை இங்கே திரும்பவும் நடத்தலாம், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லியும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்தியாவுக்காக நாங்கள் செய்வோம்னு சொல்லி இந்த குஜராத் மக்கள் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் தூங்காமல் கண்டினியூஸாக வேலை செஞ்சு அந்த ரன்வேவை சரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம இந்தியாவோட சிங்கங்கள் அதான் போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஹிஸ்ட்ரி சொல்லும். இதோட கண்டினியூஷனை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி உடனே பாகிஸ்தான் மேலே வாரை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா இந்த அட்டாக்கை முன்னாடியே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே தான் சகமத் கான் மாதிரி ஒரு ஸ்பையோட ஹெல்ப் இந்தியாவுக்கு கிடைக்குது. சகமத் ஏற்கனவே வீட்டில் சீக்கிரட்டாக பார்த்த மேப்பில் பாகிஸ்தான் இந்தியாவை எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருந்திருக்கு. அந்த மேப்பில் பாகிஸ்தான் நேவியோட போர்க்கப்பல்கள் கராச்சி போர்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இந்தியாவோட ஏர்பேஸஸை எங்கேருந்து அட்டாக் பண்ணுறது, அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு எப்படி வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சப்ளை ரூட்ஸ்னு எல்லாமே இருந்திருக்கு. இதை விட சகமத் கொடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த போரை தலைகீழாக ஆக்குச்சு. அதுதான் பாகிஸ்தானோட நேவி ஷிப் PNS காசி. இதுதான் அப்போது பாகிஸ்தானோட ரொம்பவே பவர்ஃபுல்லான நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு பாகிஸ்தான் கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா, நம்ம இந்தியாவோட பிரைட் INS விக்ராந்தை டெஸ்ட்ராய் பண்ணுங்கிறது தான். பாகிஸ்தான்லேருந்து ரொம்பவே ரகசியமாக கிளம்பின PNS காசி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருது நம்ம INS விக்ராந்த் அழிக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும் INS விக்ராந்த் இருந்தால் அதோட விளைவு எப்படி இருக்கும்னு. அது மட்டும் இல்லை, விக்ராந்த் ஃப்ரீயாக ஆப்ரேட் ஆனால்
கடல் மூலியமா இருக்கிற ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இப்போ இருக்கிற பாகிஸ்தானுக்கும் இருக்க கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியும். ஸோ விக்ராந்தை காலி பண்ணிட்டா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஸோ பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ரகசியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஐஎன்எஸ் விக்ராந்த் விசாகப்பட்டினம் பக்கத்தில் தான் இருக்குன்னு. இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இதனால் பிஎன்எஸ் காசி இந்தியாவை நோக்கி 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பே ஆஃப் பெங்காலுக்கு வராங்க. அங்கே ஐஎன்எஸ் விக்ராந்த் வர ரூட்டில் சி மைன்ஸ் கடல் கன்னி வெடிகளை வைக்கிறாங்க. அப்புறம் ஐஎன்எஸ் விக்ராந்த் அங்கே லாக் ஆனதும் அட்டாக் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் பிஎன்எஸ் காசிக்கு ஒரு ரேடியோ சிக்னல் வருது. அது ஐஎன்எஸ் விக்ராந்த்லேருந்து தான் வருதுன்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அது ஐஎன்எஸ் விக்ராந்த் விசாகப்பட்டினம் பக்கத்தில் தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிஎன்எஸ் காசி அந்த ரேடியோ சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணி விசாகப்பட்டினம் பக்கத்தில் வராங்க. இதே நேரத்தில் இந்தியாவோட ஐஎன்எஸ் ராஜ்புத் அந்த ஏரியாவில் தான் சர்வேலன்ஸில் இருக்குது. அப்போ ஐஎன்எஸ் ராஜ்புத் பிஎன்எஸ் காசி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஐஎன்எஸ் ராஜ்புத்தோட கேப்டன் அங்கே இருக்கிறவங்க கிட்ட டெப்த் சார்ஜ் அட்டாக்கை லான்ச் பண்ண ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் சொன்ன மாதிரியே பிஎன்எஸ் காசி இருக்க இடத்த நோக்கி டெப்த் சார்ஜ் அட்டாக் லான்ச் பண்ணுறாங்க. டெப்த் சார்ஜ் அட்டாக் அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பனை கடலுக்கு அடியில் குறிப்பிட்ட ஆழத்துக்கு போய் வெடிக்க வைப்போம். அப்போது ஒரு அதிர்வலைகள் உருவாகும். அது கடலுக்கு அடியில் இருக்க சப்மரைனை டேமேஜ் பண்ணும். அந்த சப்மரைன் வச்சிருக்கிற வெடிகுண்டுகள் எல்லாமே அந்த அதிர்வு மூலிமா தானாகவே வெடிக்கும். இல்லை ஒரு சில கப்பல்கள் வெளியே டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆன நீர்மூழ்கி கப்பல் மேலே வந்து தான் ஆகணும். அப்போ மேலே இருக்க கப்பலுக்கு ஈஸியாக அதை அட்டாக் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்தியா சூஸ் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கை லான்ச் பண்ண உடனே ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. அந்த ஷாக் வேவ்னால பிஎன்எஸ் காசி வெடிக்குது. அதுக்குள்ளே இருந்த 92 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் உள்ளேயே இறந்து போகிறாங்க. ரொம்பவே சத்தமாக வெடிக்குது. அதோட சவுண்டும் அதிர்வலைகளும் மேலே இருக்க நம்ம ஐஎன்எஸ் ராஜ்புத்துக்கு கேட்குது. 2024 இந்த டெஸ்ட்ராய் ஆன பிஎன்எஸ் காசியோட ஒரு பார்ட்டு விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் 55 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நான் இந்த ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா சகமத் ஏற்கனவே இந்த பிஎன்எஸ் காசியோட பிளானை இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் நம்ம இந்தியன் நேவி பாகிஸ்தான் கிட்ட ஒரு சின்ன கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விக்ராந்த் விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ரேடியோ சிக்னல்ஸை அனுப்புகிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க எப்படியும் இதை நம்பி இங்கே மாட்டுவாங்கன்னு. சொன்ன மாதிரியே 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வசமாக சிக்கிட்டாங்க நம்ம நேவி கிட்ட. நாங்கள் சும்மாவே அந்த அடி அடிப்போம், இப்போ சும்மாவா விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்ட ஸ்கெட்சுக்கு கரெக்டாக மாட்டிட்டாங்க. ஆனால் இவங்க யாரை தேடி வந்தாங்களோ அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ஜாலியாக பே ஆஃப் பெங்காலில் அந்தமான் தீவு பக்கத்தில் இருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சகமத் கரெக்டான டைமுக்கு நம்ம கொடுக்கலைன்னா இந்த போர் தலைகளாக மாறி இருக்கும். போர் ஆரம்பத்திலேயே இந்தியன் நேவி அடித்த அடியில் மிரண்டுட்டாங்க பாகிஸ்தான். இதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவோட ஏர்பேசஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் மேலே பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ பாகிஸ்தானோட சர்கோதா, நியன்வாலி, அப்புறம் சக்கலாலா ஏர்பேஸை அடித்து காலி பண்ணுறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் திரும்பவும் சுச்சுவேஷனை கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்புறம் ஆப்ரேஷன் பைத்தானை ஆரம்பிக்க தயாராகிறாங்க. அதுதான் பாகிஸ்தானோட கராச்சி போர்ட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுது. இதே நேரத்தில் சகமத் பாகிஸ்தான்லேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் உள்ள போக தயாராகிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.